அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாரநாடு கோபக்காரன் கருப்பண்ண சுவாமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கருவறையில் சிலையோ படங்களோ எதுவும் இல்லை, ஒரு சூளம் மட்டுமே இருக்கிறது. கருவறை முன் மண்டபத்தில் ஒரு சூளத்தை நட்டு வைத்து அந்த சூளத்தையே கருப்பண்ண சுவாமி என மக்கள் அனைவரும் வணங்கி வருகின்றனர். கருப்பண்ண சுவாமி வழிபாடு முடிந்ததும் கோவில் பூசாரியிடம் கோடாங்கியை பார்த்து குறி கேட்க வந்திருக்கிறோம் என மந்திரி கேட்பார்கள். இப்படி மண்டபத்தில் உட்காருங்கள் என சொல்லி பிரசாத தட்டை கோவில் கருவறையில் வைத்துவிட்டு கோடாங்கி அழைத்து வந்தார் பூசாரி. நான் தான் மாரநாடு கோடாங்கி, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கோடாங்கி வந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அஜாகுபான உடம்பை தேடி வந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஒல்லியான ஒருவரை கோடாங்கியாக பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். கோடாங்கி, நாங்கள் வந்த நோக்கம் என்ன என்றால், நீங்கள் ராமநாதபுரம் அரண்மனைக்கு வந்து குறி சொல்ல வேண்டும் என அரச உத்தரவு என்றார்கள். நான் குறி சொல்வது இல்லை, இந்த கருப்பண்ண சுவாமி தான் வந்து குறி சொல்வார். உங்களுக்கு யார் வேண்டும் என கேட்டார் கோடாங்கி. எங்களுக்கு குறி சொல்ல வேண்டும், கருப்பண்ண சாமி தான் குறி சொல்ல வேண்டும் என்றார். சாமியைத்தான் அழைத்து செல்ல வேண்டும் என்றனர். கருப்பண்ண சாமி வருவது என்றால் சும்மாவா? ஒட்டுமொத்த ஜனமும் கூட இல்லாத வெள்ளை குதிரையில் தான் கருப்பண்ண சுவாமி வருவார். முடிந்தால் அந்த மாதிரி குதிரையுடன் வாருங்கள், அல்லது வரும் மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று பச்சை இலை பரப்பி சாமி கும்பிட்ட பின்னர் திருவிழாவை பற்றி பேச முடிவு செய்வார்கள். பங்குனி மாதம் திருவிழா நடைபெறும், சாமிக்கு புறப்பாடு இருக்கும், அப்போது வந்து குறி கேளுங்கள் என கூறி முடித்தார். கோடாங்கி சொன்ன சொற்கள் சொல் மாறாமல் ராமநாதபுரம் மன்னனிடம் கூறப்பட்டன. மானம் போகின்ற பிரச்சனை ஆயிற்றே, எனவே உடனடியாக கோடாங்கி கூறியது போல் குதிரை ஒன்றை அனுப்பி வைத்து அழைத்து வாருங்கள் என சொன்னான் மன்னன். அனைவரும் தயங்கி நின்றனர். மன்னனுக்கு கோபம் வந்தது. ஏன் நின்றிருக்கிறீர்கள் என எச்சரித்தான். மன்னன் தயங்கி மன்னன் அருகில் வந்த மந்திரி, மன்னா, கோடாங்கி சொல்லியபடி ஒட்டு மச்சம் கூட இல்லாமல் வெள்ளையோர் குதிரை, அதாவது வெள்ளையோர் குதிரை ஒன்றுதான் உள்ளது, அதுதான் ஒரே யோசனை என்று ஒன்று இருக்குதல்லவா, அந்த குதிரையை கூட்டி சென்றுவதற்கு ஏன் இத்தனை தயக்கம் என மன்னன் கேட்டான். அது பட்டத்து குதிரை மன்னா, பட்டத்து குதிரையில் யார் ஏறி வருகிறார்களோ அவரே அந்நாட்டு மன்னன் ஆவான். பட்டத்து குதிரையில் கோடாங்கி ஏறியவுடன் ஏடாகுடமாக ஏதாவது செய்தால் என்ன செய்வது? ஒரே நாள் 1000 கட்டளைகள் பிறப்பித்தால் என்ன செய்வது? பட்டத்து நிறைய குதிரை தவித்து மற்றொரு குதிரை எங்கே போவது? மற்றொரு குதிரை வாங்கி வரும் வரை காத்திருக்க முடியாதா என்று புலம்பினான் மந்திரி. இதனை கேட்ட மன்னன் கோபித்தான். முக்கியமாக இந்த இடத்தில் என்ன புலப்படுகிறது என்றால், சரி, மன்னனுக்கு ஏதே ஒன்று நடக்கட்டும் என அனைவரும் பட்டத்து குதிரையுடன் மாரநாட்டிற்கு ராமநாதபுரத்திற்கு புறப்பட்டனர். ஆனால் கோடாங்கி குதிரையில் ஏறவில்லை. கோடாங்கியிடம் சென்று குதிரையில் ஏறவில்லையா என்று மந்திரி கேட்டபோது, பட்டத்து குதிரையில் கருப்பண்ண சுவாமி தான் ஏறி வருவார், நான் சாமி கூட ஓடியே வந்து விடுவேன் என்றான் கோடாங்கி. மற்றொரு குதிரையை ஏற்பாடு செய்கின்றேன், அதில் ஏறி வாருங்கள் என்றார் மந்திரி. கோடாங்கி மறுத்து விட்டான். சாமி படத்துக்கு மேலே நான் இருக்கக்கூடாது, எனவே நான் இப்படியே சாமி கூட ஓடி வந்துவிடுவேன் என்றார் கோடாங்கி. பட்டத்து குதிரையில் ஒரு மனிதன் ஏறி வராமல் ஒரு தெய்வம் ஏறி வருவது மந்திரிக்கு பெருமையாக இருந்தது. தான் நினைத்தபடி எதுவும் ஏடாகுடமாக நடக்க வாய்ப்பில்லை என்பதை எண்ணி மனநிறைவு அடைந்த மந்திரி பட்டத்து குதிரையின் கோடாங்கி போட்டுவிட்ட மாலையுடன் முன்னே சென்றது. பட்டத்து குதிரையுடன் கோடாங்கியும் ஒன்றாக ஓடத் துவங்கினான். மந்திரி மற்றொரு அவரவர் குதிரையில் ஏறி புறப்பட்டனர். மாரநாடு ஊரே ஒன்றாக திரண்டு ஓடத் துவங்கியது. வழிநெடுக அலையாய் மக்கள் கூட்டம். வழியெல்லாம் தண்ணீர் தெளித்து பாதை எங்கும் மாக்கோளம் போட்டு தோரணம் கட்டி கொம்பு ஊதி வரவேற்று கொத்தனர் மக்கள். தெய்வத்திற்கு அரசனும் செய்யும் மரியாதை அத்தனையும் செய்து பட்டத்து குதிரையுடன் ஓடி வரும் கோடாங்கியுடன் ஒன்றாய் சேர்ந்து ஓடத் துவங்கினர் மக்கள். மாரநாட்டிலிருந்து கிளம்பி திருப்பாச்சேத்தி மானாமதுரை அரண்மனைக்கு வந்து சேர்ந்து பட்டத்து குதிரையின் பின் ஆடை ஒன்று திரண்டு ஓடி வந்து சேர்ந்து ஏறத்தாழ 70 தூரம் மாரநாடு கோவில்களில் துவங்கி ஓட்டம் ராமநாதபுரம் அரண்மனையில் வாயில் வந்துதான் நின்றது. அரண்மனை வாயிலுக்கு வந்து வரவேற்றனர் மக்கள். உள்ளே சென்ற கோடாங்கி மன்னனிடம் சாணம் கரைத்து தெளித்து அதில் மாக்கோளம் போட்டு வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான். கோடாங்கி மாக்கோளத்தின் நடுவே உட்கார்ந்து கொண்டான். மன்னனும் சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி கோடாங்கி எதிரே உட்கார்ந்து கொண்டனர். உடுக்கை எடுத்து அடித்து கருப்பண்ண சாமியை வரவழைத்தான் கோடாங்கி.
என்னை எதுக்கு இங்கே அழைக்கிறீர்கள், உனக்கு என்ன வேண்டும் என்று மன்னரிடம் கேட்டது கருப்பண்ணசாமி. சாமி, மன்னா, எனக்கு ஒரு மனப்பிரச்சனை, பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என கண்டறிய முடியவில்லை, அதான் குறி சொல்ல வேண்டும் என்றார் மன்னன். மன்னன் கேட்டால் மறுக்கக்கூடாது, உன்னை காத்து அருள்வோம், 2 குறிகளுக்கு மேல் கேட்கக்கூடாது, கேள் என்றார் கருப்பண்ணசாமி. வந்திருப்பது கருப்பண்ணசாமி தானா என்று எப்படி இந்த மன்னன் இங்குள்ள மக்களை நம்ப வைப்பது என கேட்டார் மன்னன். முதற்குறை கேட்டுள்ளாய், கருப்பண்ணன் வந்த குதிரையில் மற்றொருவன் ஏறக்கூடாது, எனவே நான் வந்த வெள்ளை குதிரை நின்றபடியே இறந்திருக்கும் பார் என்றது கருப்பண்ணசாமி. எல்லோரும் ஓடோடி சென்று பார்த்தனர். மந்திரி முன் சென்று நின்ற குதிரையை தொட்டு பார்த்தார். அவ்வளவுதான், சடலமாய் நின்ற குதிரை செத்து பிணமாய் விழுந்தது. பட்டத்து குதிரை பரிதாபமாய் இறந்து கிடப்பது கண்டு மந்திரியின் உள்ளம் பதைத்தது. இருப்பினும் கருப்பண்ணசுவாமி அரண்மனைக்கு வந்து குறி சொல்லி கொண்டிருப்பதை நினைத்து பெருமை கொண்டான் மன்னன். ஓடோடி உள்ளே சென்றான். கருப்பண்ணசுவாமியின் காலில் விழுந்து வணங்கினான். சாமி, என் பிழையை பொறுத்தருள வேண்டும். மனிதன் ஒருவன் கோடாங்கியுடன் வந்து குறி சொல்வதாக தவறாக நினைத்து விட்டோம். குறி சொல்வது மாரநாடு கருப்பண்ணசுவாமி என்று அறியாமல் நான் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என கருப்பண்ணசுவாமியுடன் வேண்டிக் கொண்டான். என் மகள் கழுத்தில் அறைந்திருந்த அரச முத்திரை மாலையை காணவில்லை. கருப்பண்ணசாமி தான் எங்களை காத்தருள வேண்டாம் என்றான் மன்னன். 2வது குறி கேட்டிருக்கிறாய் மன்னா, காணாமல் போன அரச முத்திரை மாலை அரண்மனை அந்தப்புறத்தில் இளவரசி குளிக்கும் வரையில் தண்ணீர் வெளியேறும் தூம்பினுள் கிடக்கிறது, போய் எடுத்து வரச்சொல் என கருப்பசாமி கூறியது. மன்னனும் எடுத்து வாருங்கள் என கட்டளையிட்டான். அவ்வளவுதான், மன்னன் இட்ட கட்டளை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். கோடாங்கியும் மன்னனையும் தவிர கூடியிருந்தோர் அனைவரும் அரண்மனை அந்தப்புறம் நோக்கி ஓடினர். மன்னன் மட்டும் கருப்பண்ணசுவாமியின் அருகிலே நின்றான். கருப்பண்ணசுவாமியின் காலில் விழுந்து விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டான். ஓடிய மக்கள் கூட்டம் அரண்மனை அந்தப்புறம் என்ன என்பதையெல்லாம் மறந்து உள்ளே சென்று தேடி பார்த்தனர். தூம்பாக்குழியை தோண்ட எடுத்து விட்டனர். சிலர் உள்ளே கிடந்த அரச முத்திரை மலையை அப்படியே கையில் அள்ளி எடுத்து வந்தார் மந்திரிக்கு மக்களும் கருப்பண்ணசுவாமி காலில் கும்பிட்டு விழா முற்பட்டனர். கோடாங்கி அவர்களை கும்பிட்டு விழாமல் தடுத்து விட்டான். மன்னனுக்கு பிரசாதம் கொடுத்துவிட்டு கருப்பண்ணசுவாமி மலையேறி விட்டது. எனவே காலில் நீங்கள் யாரும் விழுந்து கும்பிடக்கூடாது என்றார் கோடாங்கி. மன்னனின் மானம் மட்டுமல்ல, நாட்டு மக்கள் மானம் காக்கப்பட்டுள்ளது. காத்தவன் அந்த மாரநாடு கருப்பண்ணசுவாமி என்றார் கோடாங்கி. எங்கள் மானத்தை காத்த கருப்பண்ணசுவாமிக்கு நாங்கள் என்னாலும் அடிமை என்றனர் மக்களும் மன்னனும். தங்கக்காசு உட்பட தாம்பலமாய் பரிசு பொருட்களை கொண்டு வந்து மன்னன் கையில் கொடுத்தனர் அரண்மனை அலுவலர்கள். மன்னன் அப்படியே வாங்கி கோடாங்கி கையில் கொடுக்க முயன்றான். ஆனால் கோடாங்கி அவற்றை தொட்டு கூட பார்க்கவில்லை. மானம் காத்த கருப்பண்ணசுவாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யுங்கள் என்றான். நான் உண்பது 4 உடுப்பது 2 என்றான். அப்படியே செய்வதற்காக வாக்களித்தான் மன்னன். சிறை வைக்கப்பட்டிருந்த அரண்மனை அந்தப்புறத்தில் பணியாற்றியோர் மற்றும் குறி சொல்ல அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அவரவர் செய்து வந்த தொழிலை அப்படியே தொடர்ந்து வருமாறு மன்னன் ஆணையிட்டான். அவ்வாறு சமபந்தி போஜனத்திற்கு ஏற்பாடு செய்தனர். மன்னனும் கோடாங்கி மந்திரி மக்களும் ஒன்றாய் உட்கார்ந்து உணவருந்தி கோடாங்கிக்கு ஒரு வேட்டி துண்டும் பரிசாக கொடுத்தார்கள். இது நடந்து 250-300 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இருந்தாலும் இன்றும் ஒரு குறையும் இல்லாமல் மரபு மாறாமல் கருப்பண்ணசுவாமிக்கு மாலை மரியாதை செய்து வழிபடுகின்றனர் மன்னர் குடும்பத்தினர். திருவிழாவில் கருப்பண்ணசுவாமி புறப்பாடு ஆரம்பித்தவுடன் முதல் மரியாதைக்காக கருப்பண்ணசுவாமி ராமநாதபுரம் அரண்மனைக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அரண்மனை மாலையை தொடர்ந்து மக்கள் அனைவரும் சுவாமிக்கு மாலை அணிவித்து வணங்கி வழிபட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். முக்கியமாக இந்த மாரநாட்டு கோபக்காரன் கருப்பண்ணசுவாமியை நினைத்து வழிபட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அங்கே குறி சொல்லப்படும் அனைத்தும் உண்மையாகவே நடைபெறுகிறது என்பது ஐதீகமாகவே இன்றளவும் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.